அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் அவ்வதிகாரம் முடிய நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது அவர் தரிசனம் கொடுக்கிறார் என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த பொழுது தரிசனத்தை பெற்றுக் கொண்டார். வரும் காரியங்களை குறித்து ஆண்டவர் மூலமாக தெரிந்து கொண்டார். ஜனங்களின் நிலைப்பாட்டை உணர்த்துவதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசியோடு கூட பேசுகின்ற காட்சியை நாம் காண முடியும். எனவே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இன்னும் ஞான திருஷ்டி அடைய செய்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, அவர்களோடு கூட அவர் இடைப்படுகிறவர், பேசுகிறவர். எப்படி என்றால், அவருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடையவர்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, 11:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, பேதுரு ஜெபம் பண்ணும் போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு கூடு இறங்கி வருகிறதை கண்டான் என்பதை நாம் வாசிக்க முடியும். இதனுடைய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் பேதுருவை பிரச்சாதியாரின் மத்தியிலே அனுப்புகின்ற ஒரு தரிசனத்தை அவன் பெற்றுக் கொண்டான். ஞான திருஷ்டி அடைந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபம் பண்ணுகையில் இன்னும் நாம் அப்போஸ்தலர் 22:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, சவுல் ஜெபம் பண்ணின போது ஞான திருஷ்டி அடைந்து ஆண்டவரை தரிசித்தேன் என்று சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல, அது ஒரு அசாதாரண அனுபவம். யாரெல்லாம் நித்தமும் கர்த்தருக்கென்று முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, உபவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து தம்முடையவர்களை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தீர்க்கதரிசி என்றாலும் சரி, அப்போஸ்தலர்கள் என்றாலும் சரி, மெய்ப்பர்கள் என்றாலும் சரி, போதகர்கள் என்றாலும் சரி, இவாஞ்சலிஸ்டுகள் என்றாலும் சரி, காத்திருக்கிற நேரத்தை குறைத்துக் கொண்டே போவதை நாம் காண முடியும். எல்லாரும் அல்ல. சில பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அநேக அப்போஸ்தலர்கள், அநேக தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதையும் ஆவியானவர் அவரை பயன்படுத்துவதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் பெரும்பாலானோர் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக மேலோட்டமான ஒரு போதகத்தை கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார், வரும் காரியங்களை குறித்து அறிவிக்கிறார், சபையாரை குறித்து
வார்த்தை அனுப்பி உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட பேசி நம்மை வழி நடத்துகிறார். எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற அந்த ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்ற வசனத்தின்படியே ஆவியானவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்குள்ளே போதிக்கிற, ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிற, வார்த்தையை அனுப்புகிற ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யாரெல்லாம் அழைப்பை பெற்றிருக்கிறோமோ அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவர் உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்துவார். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஆமீன், ஆமீன்.